அப்ப எனக்கு எதுல இவங்க பெருமை கொள்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. நாமெல்லாம் பொள்ளாச்சி, அதனாலதான் ஏற்கனவே சொன்ன இந்த மாதிரி தீர்ப்புகளுக்கு கருத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிற. பொள்ளாச்சி தீர்ப்பு வந்தாலும் அதற்கு நாங்கள் தான் காரணம், இங்க தீர்ப்பு வந்தாலும் நாங்கள் தான் காரணம். ஆனா மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதற்கு யார் காரணம்? இது எனக்கு என்ன மாதிரி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது என்றே புரியவில்லை. அது மட்டும் இல்ல, நேற்று முதலமைச்சர் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். கோமாளிகள் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எல்லோரும் தலைவர்கள் தான். நீங்க ஆளும் கட்சியில் இருக்கிறதுனால நாம நல்லவங்க, நாம திறமையாளர்கள், எதிர்கட்சியில் உள்ளவங்க கோமாளிகள் என்று சொல்வது யாருமே ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. இது ஆணவத்தின் வெளிப்பாடு. கோமாளிகள் என்று சொல்பவர்கள் ஏமாளிகளாக போகிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. என்னன்னா, நேற்று தீர்மானம் 28 தீர்மானம், அதுல ஒன்று கூட நமது ராணுவத்திற்கு பாராட்டு தெரிவிக்கல. இன்னைக்கு நம்ம எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்றால் அதுக்கு ராணுவம் காரணம். தீவிரவாதத்தை மட்டுமே அழித்து மக்களை பாதுகாக்க முடியும் என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலகிற்கு உணர்த்தி இருக்கிறார். நேற்று தீர்மானத்தில் 7வது தீர்மானம் என்ன தீர்மானம்னா, துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பார்களா? இது ஒரு தீர்மானம். எதற்கு? எந்த குற்றம் செய்ததற்கு? அவர்கள் தோழர்கள் ஓடி போனார்களே, அதற்கு துணை நிற்பார்களாமா? அதே மாதிரி 12வது தீர்மானத்தில் ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கல அப்படின்னு. நிச்சயமா இன்னைக்கு நான் சொல்றேன், வந்தே பாரத் ரயில் தெலுங்கானாவுக்கு கூட 3 தான் கொடுக்கப்பட்டது. தமிழகத்திற்கு 5 வந்தே பாரத் ரயில், தென்னக பகுதிக்கு 2 வந்தே பாரத் ரயில். ஆக இன்னைக்கு முற்றிலுமாக 8000 கோடி இந்த வருடம் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆக 8 லட்சம் கோடி கடனை ஏற்படுத்திய இந்த தமிழக அரசு 80,000 கோடிக்கு மேலே மக்கள் மீது வட்டியை சுமத்தி கொண்டிருக்கின்ற தமிழக அரசு இன்று மற்றவர்களை கோமாளிகள் என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் பொருந்தாத கூட்டணியை தான், எனக்கு காங்கிரஸோட பொருந்தி கூட்டணி வைத்திருக்கிறீர்களா? கம்யூனிஸ்டுகளோட பொருந்தி கூட்டணி வைத்திருக்கிறீர்களா? அண்ணன் திருமாவளவன் டெய்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார். வேங்கை வயல் என்னாச்சு? தீர்ப்பை பற்றி இன்னைக்கு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே, வேங்கை வயலுக்கு தீர்ப்பு என்ன ஆயிற்று? அப்ப சமூக நீதியை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. அதனால் ஏதோ வாகை சூடுவதற்கான கூட்டம், இதுல இருந்து வெற்றி தான் அப்படின்னு சொல்றாங்க. இதில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். நிச்சயமாக தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடையும் 2026 என்பதை தான் அவங்க பொதுக்குழுவே காண்பித்திருக்கிறது. 30 வருடம் குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு 30 வருடம் தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் ஞானசேகருக்கு கொடுத்திருக்காங்க. 30 வருடம் தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். எப்படி பாத்தீங்க? 30 வருஷத்திற்கான ஆயுள் தண்டனை வந்து ஆமா, ஏறக்குறைய அவரோட வாழ்நாள்ல முக்கால்வாசி வாழ்நாள் அவருக்கு ஆயுள் 30 வருடங்களுக்கு மேல இருந்தாலும் 30 வருடங்கள் அவரது இளமை காலத்தையும் அவரது வாழ்நாள் காலத்தையும் சிறையில் கழிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இது ஒரு வரவேற்கப்பட்ட தீர்ப்பு தான். ஆனா சாதாரணமா நீங்க சொன்னீங்கன்னா, பெண்கள்கிட்ட சொன்னீங்கன்னா, பெண்கள் மீது குற்றச்சாட்டு வந்து தூக்குல போடுங்க அப்படிதான் சொல்றது வழக்கம் சாதாரண மக்கள். ஆக இந்த ஏறக்குறைய அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனையாக இருக்க வேண்டும் என்பது, இந்த 30 ஆண்டுகள் என்பது கொஞ்சம் நெடிய ஆண்டுதான். யாராக இருந்தாலும் நிச்சயமாக தப்பிக்க கூடாது. ஆனா ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள். கூட உதவி செய்தவர்கள் யார் யார்? யார் அந்த சார்? இவரின் குற்றத்திற்கு பின்புலம் என்ன? இவருக்கு உதவியர்கள் யார்? தனியாக வந்து இவர் மட்டுமே குற்றம் செய்தாரா? இந்த கேள்விகள் எல்லாம் தொக்கி நிற்கிறது. யார் அந்த சார் என்பதற்கு பதில் கிடைக்கிறதா இல்லையா? விரைவுபடுத்துகிறோம் என்று நீதிமன்றத்தின் சாதனையை கூட தனது சாதனையாக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிக் கொள்கிறது. ஆனால் தாங்கள் தீர்வு கொடுக்கக்கூடிய வேங்கை வயல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை.
அதனால் எங்கோ திசை மாறி தமிழக அரசு சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான். ஏனென்றால் நேற்று கூட மதுரைக்கு போகும்போது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களை ரோட் ஷோவை கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு அவரை காப்பி எடுத்து ரோட் ஷோ பண்ண ஆரம்பித்து விட்டார். சாதனைகளுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள் என்றால் பிரச்சார யுக்திக்கு ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ரோட் ஷோ மரியாதைக்குரிய பாரத ரோட் ஷோ பண்ண வேண்டாம் இல்ல, ஆனா பேட் ஷோவா பண்ணாதுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். குட் ஷோவா பண்ணுங்க. ஏன்னா நேற்று சாக்கடைகளை எல்லாம் மறைத்து ரோட் ஷோ பண்ணிருக்கீங்க, திரை போட்டு மறைத்து ரோட் ஷோ பண்ணிருக்கீங்க. இது ஏன் என்று நான் கேட்கிறேன். அடிப்படை கட்டமைப்பு இல்லாத ஒரு தமிழகமாக இருந்து கொண்டிருக்கிறது. திரை போட்டு சில இடங்களை மறைக்கலாம், ஆனா மோசமான அரசாட்சி எத்தனை திரை போட்டு மறைப்பீங்க? நிச்சயமாக மறைக்க முடியாது என்பது எனது கருத்து. இல்ல, என்னை பொறுத்த மட்டும் நான் பெண்கள்ட்ட எல்லாம் பேசும்போது நீதிமன்ற தீர்ப்புகளில் நான் கருத்து சொல்லுது, அந்த தீர்ப்புக்கு எதிராக கருத்து சொல்றது சரியில்லை. ஆனா உச்சபட்ச தண்டனை இவர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். சாகும் வரை ஆயுள் தண்டனை, இல்லை என்றால் தூக்கு தண்டனை. இப்ப ஒரு அம்மாட்ட கூட பேசும்போது அவங்க சொன்ன கருத்து, ஆக பெண்கள் மனநிலை எப்பவுமே தங்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை, சாகுற வரைக்கும் அவன் ஜெயில இருக்கணும் அப்படின்றாங்க, இல்லை என்றால் தூக்குல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சாதாரணமா மக்களிடம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் சொன்ன கருத்து. அது இல்ல, தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை என்பது சற்று ஆறுதல் அளிக்கிறது. ஏனென்றால் அவர் தனது வயதான அம்மாவை காரணம் காமிச்சு சலுகை கேட்டார். ஒரு பெண்ணை சீரழிக்கும் போது ஒரு தாயின் குழந்தைகள் தான் அவங்கெல்லாம். எத்தனை தாய்கள் பரிதவிப்பார்கள் அதை பத்தி தெரியல. இன்னைக்கு தன் சொந்த தாய் பரிதவிப்பதை பற்றி பேசிக்கொண்டு அந்த தாய்க்கு எனது வருத்தம். ஆனாலும் குற்றவாளிகள் தான். அதனால இன்னும் நீதிமன்ற தீர்ப்பு 30 வருடம், அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆயுள் வரைக்கும் சிறையில் இருப்பதுதான் அவர்களுக்கெல்லாம் சரியா இருக்கும். இல்ல, அதுதான் இதுல எல்லாருக்குமே கேள்வி தொக்கி நிற்கின்ற ஒரு கேள்வி. தமிழக அரசு இதுல கிரெடிட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அப்படி என்றால் அவர்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டின் மைய கரு என்ன? என்னை விருந்தாக்குவதற்கு ஒரு சாரிடம் அழைத்தார் என்று. அப்ப அந்த சார் யாரு? அந்த கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்காமலே இருந்து கொண்டிருக்கிறதே. அது மட்டுமல்ல, அரக்கோணத்திலையும் பல சார்கள். யார் அந்த சார்கள்? ஆக பதில் கிடைக்காம, இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு முதலமைச்சரே இதை முன்னெடுக்க வேண்டும். முழுமையா எல்லோருக்கும் தீர்ப்பு கிடைக்க வேண்டும். ஏதோ சிலர் காப்பாற்றப்பட்டு விடக் கூடாது என்ற ஆதங்கம் நம் அனைவருக்குமே இருக்கிறது.